இப்போ நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற ஒரு நேரத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். போன வாரத்திலே ஒரு தொடர் போதனையை நாம கேட்டோம். என்ன கேட்டோம்? உங்களுக்கு அதை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ பொதுவா திருச்சபைக்கு இயேசு கொடுத்த கட்டளை ஒன்று இருக்கிறது. என்ன கட்டளை? கடைசியில மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள்ல இயேசு சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு நம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணார்? கட்டளை கொடுத்தார். அப்போ அந்த சீஷர்கள் புதிதாக உருவான திருச்சபைக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? இயேசு கிறிஸ்து என்ன கட்டளை கொடுத்தாரோ, இயேசு என்ன உபதேசம் பண்ணினாரோ, இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை திருச்சபை மக்களுக்கு என்ன பண்ணாங்க? கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான வாஸ்து பாத்தீங்கன்னா இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார்னு உங்களுக்கு தெரியும். அததான் ஆதி திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அல்லது சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து போதித்ததை திருச்சபை மக்கள் கற்று நடக்கும் போது சில நேரங்களிலே தவறான போதனைகள் என்ன பண்ணுகிறது? திருச்சபைக்குள்ள வருகிறது. அப்ப தவறான போதனை திருச்சபைக்குள்ள வந்து விட்டது என்பதை அப்போஸ்தலர்கள் உணர்ந்த போது அவங்க என்ன பண்றாங்கன்னா கடிதங்களை எழுதுகிறார்கள். சில கடிதங்கள். அதுக்குதான் புதிய ஏற்பாட்டுல நிருபங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த கடிதங்கள் எழுதப்பட்டதுடைய நோக்கம் என்ன? திருச்சபைக்குள்ள தவறான போதனை வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தவறான போதனையை என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததான் திருச்சபைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்காததை இன்றைக்கு திருச்சபை மக்கள் என்ன பண்றாங்க? பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். ஆகவே இயேசு கற்றுக் கொடுத்ததற்கு திரும்ப அந்த மக்களை என்ன பண்ண வேண்டும்? அழைத்து வர வேண்டும் என்பதற்காக நிருபங்கள் எழுதப்பட்டது. அப்போ நான் உங்களுக்கு போன வாரத்துல ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம்? இயேசு புதிய ஏற்பாட்டில கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். என்ன காரியம் கற்றுக் கொடுத்தா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாமா? இங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. நற்கிரியைகள் அப்படின்னா என்னது? நன்மையான செயல்கள், நல்ல செயல்கள். அப்போ நான் இயேசு சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? மனுஷர்கள், இந்த உலகத்து மனுஷர்கள் கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய என்னுடைய நல்ல செயல்களை என்ன பண்ண வேண்டுமா? பார்க்க வேண்டும். பார்த்து யாரை மகிமைப்படுத்த வேண்டுமா? நம்முடைய பிதாவை என்ன பண்ண வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். சொல்லிட்டு சொல்றாரு, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ண கடவுது? பிரகாசிக்க கடவுது. இப்ப இந்த இடத்துல 4 உதாரணங்களை சொல்றாரு. நீங்க இந்த பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. உப்புல இருக்கிற சாரம் என்ன ஆகக்கூடாது? போகக்கூடாது. உப்பு தன்மை போகக்கூடாது. அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தன்மை என்ன தெரியுமா? நல்ல செயல்களை செய்வதுதான் கிறிஸ்தவத்தின் தன்மை. ஒரு கிறிஸ்தவர்களுடைய தன்மை அப்படின்னா என்ன? கிறிஸ்தவருடைய சுபாவம் அல்லது ஒரு கிறிஸ்தவருடைய குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்னவா இருக்கணும் அப்படின்னா நல்ல செயல்களை செய்வது. என்ன செயல் செய்வது? நல்ல செயல்களை செய்வது, நன்மையான செயல்களை செய்வது, நல்ல கிரியைகளை செய்வது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா குட் டீட்ஸ், குட் ஒர்க்ஸ். இததான் ஒரு கிறிஸ்தவர் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும் என்று யாரு கற்றுக் கொடுத்திருக்கிறார்? இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கற்றுக் கொடுத்ததுதான் திருச்சபை செய்யணும். இயேசு கற்றுக் கொடுக்காதத நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு? நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று சொல்லி. போன சண்டே நம்ம என்ன பார்த்தோம்? புதிய ஏற்பாட்டு நிருபத்தை எழுதின அப்போஸ்தலர்கள் 21 நிருபத்தை எழுதியிருக்காங்க. அந்த அப்போஸ்தலர்கள் இதே விஷயத்த அவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் சொல்றாங்க. அதை நம்ம போன வாரம் பார்த்தோம்.
ஓகேங்களா? நற்கிரியைகளை செய்வதை குறித்து அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்களுடைய நிருபத்துல இயேசு என்ன போதித்தாரோ அதே போதனை அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்க? அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய நிருபங்களிலே என்ன பண்ணியிருக்கிறாங்க? எழுதியிருக்கிறாங்கன்றத போன வாரம் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வாரம் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது பைபிள்ல இந்த நல் செயல்களை செய்த நபர்கள் இருக்கிறார்களா? புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அப்படிப்பட்ட சிலர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் பார்த்துவிட்டு நாம் எப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு சில உதாரணங்கள் மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்போ நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். பாருங்க, அவன் யாராம்? தேவ பக்தி உள்ளவன். இப்ப இந்த தேவ பக்தி உள்ளவன் என்ன செய்யறான்னு பாருங்க. தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து, தேவ பக்தியா இருக்கிறவங்க யாருக்கு பயப்படுவாங்க? யாருக்கு பயப்படுவாங்க? தேவனுக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க. தேவனுக்கு பயப்படுறது என்ன? அப்படியே தேவனுக்கு முன்னாடி நடுங்கிறதா? அது கிடையாது. தேவனுக்கு பயப்படுறதுன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அதுக்கு பேர் தான் என்னது? தேவனுக்கு பயப்படுறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஒரு பக்தி உள்ள மனுஷன் அவனும் அவனுடைய வீட்டாரும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்றாங்களாம்? நடக்கிறவராய் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு பாருங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து. அப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர் யாருன்னா சாதாரண ஆளு கிடையாது. இவர் கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறவர். என்ன அதிபதி? 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதினா என்ன அர்த்தம்? 100க்கு அதிபதினா என்ன அர்த்தம்? 100 பேருக்கு தலைவன் என்று அர்த்தம். 100 பேருக்கு தலைவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரோமர்களுடைய ஆர்மி, ரோமர்களுடைய போர் படையில ஒரு டெசிக்னேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம இதுல இருக்கோம் போலீஸ், இதுல பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் டிஎஸ்பி, எஸ்பி, இந்த மாதிரிலாம் வரும். அது மாதிரி இவர் யாருன்னா 100க்கு அதிபதி. அப்படின்னா இவருக்கு கீழே 100 போர் சேவகர்கள் என்ன பண்ணுவாங்க? சேவை செய்வார்கள். அந்த 100 போர் சேவர்களை கண்காணிக்க வேண்டியது யாருடைய வேலை? இந்த 100க்கு அதிபதியுடைய வேலை. இவருக்கு ரோமன் கவர்மெண்ட்ல இருந்து என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். அது பத்தாதுன்னு இன்னும் நிறைய அவருக்கு என்ன கிடைக்கும்? அதிகாரம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும். அவரை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்துவாங்க, அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவருக்கு ரோம ராஜா கிட்ட என்ன இருக்கும்? ஒரு நேர்முகமான அறிமுகம் இருக்கும். சரிங்களா? இப்பேற்பட்ட ஒரு நபர். ஆனா இவரு எல்லார காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு நபராக இவர் செயல்படுகிறார். ஏன் இவர் வித்தியாசமான நபராக இருக்கிறார் அப்படின்னா, இவருக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள், இவருக்கு கிடைக்கக்கூடிய பணம், பொருளாதாரம், இவருக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வைத்து இவர் எப்படி நடக்கிறார் அப்படின்னா, என்ன பண்றாராம்? ஜனங்களுக்கு என்ன பண்றாராம்? தர்மங்களை செய்கிறார். இந்த ஜனங்களுக்கு தர்மங்களை செய்கிறார் அப்படின்றது ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, he gave generously to those in need. அதாவது யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளுக்கு இவர் தாராளமாக என்ன பண்ணாராம்? கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னைக்கு நம்ம தர்மம் அப்படின்னாலே என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ யார் கேட்டாலும் என்ன பண்ணுவோம்? எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுதான் தர்மம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பத்தாவதுக்கு நம்ம ஊர்ல பாட்டுல எழுதி வச்சிருக்காங்க. என்ன பாட்டு? தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன? தலை காக்கப்படணும், அதனால என்ன பண்ணணும்? இஷ்டத்துக்கு யாருக்கு வேணாலும் என்ன பண்ணணும்? தர்மம் செய்யணும். ஆனா இங்க சொல்லலையே, அப்படி பண்ணல. அவர் என்ன பண்றாங்கன்னா,
யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்கள். தேவை அப்படின்னு சொல்லும்போது அதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன தேவை? அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். அப்ப இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு இந்த கொர்நேலியு என்பவர் என்ன பண்ணாராம்? உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார்னா, ஜெனரஸா, தாராளமா, உதாரத்துவமா என்ன பண்ணியிருக்கிறாரு? உதவி செய்திருக்கிறார். ஓகேங்களா? அப்ப இதுல இவரு உதவி செய்து இவர் என்ன பண்ணுவாராம்? எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணுவாராம்? ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். ஓகேங்களா? 3வது வசனத்தை வாசிப்போம். ம், ம், ம். கண்டு என்றான். ம். உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். தூதன் எதை பத்தி சொல்றாரு? அவருடைய ஜபத்தை பத்தியும் அவருடைய கிரியை, நல்ல கிரியை, நற்கிரியை, நல்ல செயல், நன்மையான செயலை குறித்து தூதன் சுட்டி காட்டுகிறார். என்ன சுட்டி காட்டுகிறார்? நீ செய்த தர்மங்கள் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்குதான்? அவருடைய சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. அதுக்கு இன்னொரு ஆங்கிலத்தில் சொன்னா, the gifts that you gave to the poor people. நீ இந்த ஏழை மக்களுக்கு, தேவையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ செய்த நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? எட்டி இருக்கிறது என்று சொல்லி தேவதூதன் சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ இந்த 100க்கு அதிபதி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அவன் அதிகாரத்தில் இருந்த வாய்ப்பு உண்டு. அவனுக்கு என்ன இருக்குது? வசதி இருக்கிறது, அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? நற்கிரியைகளை அவன் செய்கிறவன். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகள், நல்ல செயல்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். இப்போ நம்ம ஒரு பெரிய கூட்டமா இங்க அமர்ந்து இருக்கிறோம். இந்த கூட்டத்துல நம்ம பார்த்தோம்னா பல தரப்பட்ட மக்கள் அமர்ந்திருக்கிறோம். பல தரப்பட்ட மக்கள் எப்படிலாம் சொல்லலாம்? உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க நீங்க யாருன்னு உங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இதுல மாணவர்கள் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், அல்லது காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கலாம், ப்ரொஃபஸரா இருக்கலாம், அல்லது ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம். நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு நர்ஸா இருக்கலாம். நீங்க ஒரு பெயிண்டரா இருக்கலாம், இல்ல அன்றாட வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு டெய்லரா இருக்கலாம். நீங்க ஒரு வீட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சகோதரியா சகோதரரா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம். கடைசியா நீங்கள் ஒரு வீட்டை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கலாம், ஹோம் மேக்கர். முன்னாடிதான் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுவாங்க, பேர் ஹோம் மேக்கர். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹோம் மேக்கர்னா இந்த பெண்கள்லாம் வீட்டுல ஒண்ணுமே செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா இருக்கிறாங்கன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா உண்மையாவே அவங்க ஒரு 2 நாள் சும்மா இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்க. பாருங்க, பிரதர் சொல்லிட்டாரு. என்ன கிடைக்காது? சோறு கிடைக்காது. ஆனா அவங்கள எல்லாரும் என்ன நினைப்பாங்க? வீட்டுல இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப், இவங்க என்ன வீட்டுல சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா உண்மையாவே அந்த வீடு இயங்குவதற்கு அவர்கள் தான் 24 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலை செய்து கொண்டிருக்காங்க. அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல வேலை செய்யலைன்னா யாரும் நல்ல கிளீனான ட்ரெஸ் என்ன பண்ண முடியாது? போட முடியாது. அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஒழுங்கா வீட்டுல அந்த வேலைகளை செய்யலைன்னா யாரும் 3 வேளை நல்ல சாப்பாடு என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. நல்ல டீ கிடைக்காது, நல்ல காஃபி கிடைக்காது. அப்புறம் வீடு சுத்தமா இருக்காது. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? காலையில எழுந்திரிச்சோன்னா கையிலுக்கு என்ன வந்துடணும்? குளிச்சுட்டு வந்தோடனே நீட்டா ட்ரெஸ் என்ன பண்ணணும்? இருக்கணும். ட்ரெஸ்ஸா போடணும். ஷூ நல்லா நீட்டா என்ன பண்ணணும்? இருக்கணும். சாக்ஸ் துவைச்சு இருக்கணும். எல்லாம் சுத்தமா இருக்கணும். சாவி கரெக்டா என்ன பண்ண எடுத்து கொடுக்கணும். எல்லாம் எதிர்பார்க்கிறோம்.
ஆனா வீட்டுல இருக்கிற பெண்மணிகளை சில நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப அசால்ட்டா என்ன பண்றோம் நினைச்சிடும், ரொம்ப உதாசீனப்படுத்திடுறோம். ஆனா அவங்க முக்கியமானவர்கள் என்பதை என்ன பண்ண வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். சோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவங்க நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதனால? தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலும் அவங்க வைத்திருக்கக்கூடிய அளவில்லா அன்பினாலும் பாசத்தினாலும் ஒவ்வொருத்தருக்கும் இவர்கள் நன்மையான செயல்களை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, செய்துட்டு தான் இருக்காங்க. ஒரு பெரிய எழுப்பாளரும் அவர் சொன்னாரு, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் யாரா, எதிர்கால சந்ததியை வடிவமைக்க கூடியவர்களாம். அதாவது ஜெனரேஷன் ஷேப்பர்ஸ். இப்ப எதிர்கால சந்ததினா யாரு? குழந்தைகள். இப்ப அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை, மரியாதையை எல்லாத்தையும் யார் கத்துக் கொடுக்குறான்? ஹவுஸ் ஒய்ஃப் தான் கத்துக் கொடுக்குறான். ஹோம் மேக்கர் தான். சிலர் வேலை செய்யறாங்க, வேலை செஞ்சுட்டு வந்தோம் வீட்டு காரியங்களை கவனித்துக் கொண்டு பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களும் முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். எதிர்கால சந்ததியை அவர்கள் என்ன பண்றாங்களா, வடிவமைக்கிறார்கள். அப்போ அவங்க நன்மையான ஈவுகளை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, தங்களுடைய வீட்டுல இருக்கிற அனைவருக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, இப்போ மாணவர்கள் எப்படி நீங்கள் நல்ல செயல்களை செய்ய முடியும்? மாணவர்கள் நீங்க நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட், நான் என்ன நல்ல செயல் செய்யறது நீங்க நினைக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது நல்ல செயல் செய்வது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய மகள் படித்த ஒரு ஸ்கூல்ல அவங்களுடைய கிளாஸ்ல 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பிள்ளை வந்து பணக்கார வீட்டு பிள்ளை, ஒரு பிள்ளை வந்து ஒரு ஏழை வீட்டு பிள்ளை. அப்போ அந்த பணக்கார வீட்டு பிள்ளை என்ன பண்ணுவான்னா, இந்த ஏழை பிள்ளைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான். என்ன ஹெல்ப் பண்ணுவான்? ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பான் ஸ்கூல்ல. அப்புறம் ஏதாவது பென்சில் வேணுமா, பேனா வேணுமா ஏதாவது வாங்கி கொடுப்பான். ஆனா அதே நேரத்துல இவன் வந்து பணம் இருக்குது, உதவி செய்யறான். அதே நேரத்துல என்ன பண்ணுவான்னா, இந்த பொண்ணு எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போறான்னா உடனே இவருடைய வாட்டர் பாட்டில் கொடுத்து தண்ணி குடிச்சுடுவான். அடுத்தது, நீ கீழே போறியா, கீழே போனீங்கன்னா எனக்கு என்ன பண்ணு, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, என்னல வாங்க. ஏன் அப்படின்னா, நான் உனக்கு என்ன பண்றேன், நிறைய உதவிகளை செய்யறேன். அதனால நீ எனக்கு என்ன பண்ணு, சேவை செய், எனக்கு வேலை செய், பணிவிடை செய் அப்படின்ற எண்ணத்தோடு அவன் செய்யறான். அப்போ என்னுடைய டாக்டர் போய் என்ன சொல்லியிருந்தா, இது வந்து ஒரு நல்ல நட்புக்கான அடையாளம் கிடையாது. நீ அவளை போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வான்னு ஒரு நாள் சொன்னா, நீ என்ன பண்ணணும், போய் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். இனிமேல் இந்த ஏழை பொண்ணுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத, இவளை நீ அடிமை மாதிரி என்ன பண்ணாத, ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அதோட அவளை அந்த பொண்ணுக்கு இவ மேல வந்து இவகிட்ட பேசுறது அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டான். அப்போ ஒரு ஸ்டூடெண்டா என்ன பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட ஒரு ஏழ்மையில இருந்து வரக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வர மாணவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இப்போ ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட 4 பேர் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி கிண்டல் பண்ணும்போது நம்ம போய் என்ன சொல்லலாம், டேய் யாரும் என்ன பண்ணாதீங்க, இவனை கிண்டல் பண்ணாதீங்க, அவனை விடுங்கடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட போய் பணிவா அன்பா பேசி அந்த பையனை என்ன பண்ணலாம், அவர்களுடைய அந்த தொல்லையில இருந்து என்ன பண்ணலாம், அந்த மாணவன் நீங்க விடுவிக்கலாம். ஒரு அநியாயம் நடக்கும் போது அதை போய் என்ன பண்ணலாம், தட்டி கேட்கலாம். சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அடிக்க கூடாது. என்ன பண்ணலாம், ஒரு தவறு நடக்கும்போது அதை போய் என்ன பண்ணலாம், தட்டி கேட்கலாம். அது தவறு கிடையாது. அதே மாதிரி இந்த சில மாணவர்கள், என்னுடைய மனைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா பிஎட் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்டூடெண்டா இருந்தாங்க. அப்போ அவங்க கிளாஸ்ல இருந்த ஒரு பெண், அவங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அந்த உடல்நிலை சரியில்லாமல் போனது கிட்டத்தட்ட ஒரு அநேக நாட்கள், 1 வாரம் 2 வாரம் வரைக்குமே அந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ அவங்களை கவனிக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் என் வீட்டுல இருந்து போகும்போது என் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஒரு காசுல சுடுதண்ணியும் கொஞ்சம் சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டிஃபன்ல எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபன்ல சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணுக்கு அவங்க ஹாஸ்டல்ல இருந்தாலும்
மதியானத்துல ஒரு நல்ல சாப்பாடும் சுடு தண்ணி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் குடிக்கிறதுக்கு அவங்க என்ன கிடைக்கும்? சுடு தண்ணி கிடைக்கும். இப்போ இந்த ஒரு செயல் அவர்களுக்கு நன்மையான செயலை செய்ததினாலே அந்த பெண்ணுக்கு எப்படி பேசும்போது எப்படி பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி செயல் யாருமே எனக்கு இந்த மாதிரி உதவி செய்யல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க. இந்த உதவியை நீங்க செஞ்சதுனால நான் கிறிஸ்தவளாவே மாறணும்னு எனக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணுது. நானும் கிறிஸ்தவரா என்ன ஆயிடணும்? மாறிடணும். நானும் இந்த மாதிரி 4 பேருக்கு என்ன பண்ணணும்? கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு எண்ணம் வருது. அதை சொன்னார்கள். அப்போ மாணவர்கள் உதவி செய்ய முடியுமா? நற்கிரிகளை செய்ய முடியுமா? தாராளமா என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இப்போ சிலருடைய வீட்டுல சிங்கிள் பேரண்ட் அவங்கள வளர்ப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சரியா சாப்பாடு கட்டி கொடுக்க மாட்டாங்க. சிலருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி சப்பாத்தி கொண்டு வருவாங்க. சிலர் டெய்லி தயிர் சாதம். என் ஒய்ஃப் கூட படிச்ச ஒரு பொண்ணுக்கு படிச்ச எத்தனை வருஷம் படிச்சாலும் அத்தனை வருஷமும் டெய்லி என்னதான் தயிர் சாதமும் ஊட்டாகும். அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் என்ன பண்ணலாம்? இந்த மாணவர்கள் வீட்டுல அவங்களுக்கு விசேஷமா அவங்க தாய் தகப்பன் செஞ்சு கொடுக்கறத என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுங்க? இன்னொரு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு வீட்டுல டெய்லி என்னதான் வருது? தயிர் மட்டும் தான் கிடைக்குது. அவங்களுக்கு வாய்ப்பு விஷயம் என்ன கிடைக்கல? ஒரு சாப்பாடு கிடைக்கல. போய் அவங்களுக்கு இந்த உணவை என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். சிலருடைய வீட்டுல ரொம்ப கஷ்டம் இருக்கும். பெண் வாங்குறது கஷ்டமா இருக்கும். ரப்பர் பென்சில் வாங்க கஷ்டம் இருக்கும். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு பென்சில் வாங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு செட் எனக்கு வாங்கி கொடுங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுங்க, என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? நன்மையான செயல்களை என்ன பண்ணலாம்? செய்யலாம். ராமின் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னொன்னு கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா சிலர் ஒதுக்கப்பட்ட நிலையத்தில் இருப்பாங்க. அதாவது அவங்க மேல ஏதோ ஒரு தவறான குற்றச்சாட்டை அக்யூஸ் பண்ணி டீச்சர்களும் அந்த மாணவனை வெறுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாணவரை வெறுப்பாங்க. அப்படி வெறுக்கப்பட்டு தனிமையில விடப்பட்ட அப்படிப்பட்ட நபர்களை நாம போய் என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு ஃப்ரெண்டா அவங்களுக்கு ஒரு நல்ல நட்பை உருவாக்கி அவங்களுடைய அந்த லோன்லினஸ் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள அதை என்ன பண்ணணும்? எடுக்கிறதற்கு நாம் கிறிஸ்தவ இயேசுவின் சீஷர்களாக அந்த உதவிகளை நன்மைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அதே மாதிரி குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே தேவன் படைத்த பறவைகள், மிருகங்கள், பிராணிகள் இவைகளை என்ன பண்ணக்கூடாது? டார்ச்சர் பண்ணக்கூடாது, அபியூஸ் பண்ணக்கூடாது. வெளிநாட்டுல அப்படிதான். ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பூனையை நாயை சேர்ந்து ரொம்ப அபியூஸ் பண்ணி அந்த வீடியோ போட்டு அது பயங்கரமா உலகத்துல வைரலா போயிடுச்சு. சோ தேவன் படைத்த மிருகங்கள், பறவைகள், பட்சிகள், பிராணிகள் எதையுமே என்ன பண்ணக்கூடாது? அபியூஸ் பண்ணக்கூடாது, அதை டார்ச்சர் பண்ணக்கூடாது. இதை வாலிபர்கள் என்ன பண்ண வேண்டும்? மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5-8. சரி, இப்ப இங்க ஊழியம் 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 ஒரு வார்த்தை வருது. இப்ப இங்க இந்த ஊழியம் அப்படின்னா பவுல் திருச்சபையில நடக்கிற ஊழியத்தை பத்தி அவர் பேசல. அவர் எதை பத்தி பேசுறாரு? எப்படி ஆரம்பிக்கிறாரு? வேலைக்காரரே. அப்போ இங்க வேலைக்காரர் அப்படின்னு இங்க தமிழ் அழகா போட்டுருது. ஆங்கில ஸ்லேவ்ஸ் அப்படின்னு போட்டுருது. அடிமைகள், அடிமைகளே அப்படின்னு போட்டுருது. இப்போ அந்த காலத்துல எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இருக்குது. அந்த காலத்துல எபேசு பட்டணத்துல திருச்சபை வந்த மக்கள்ல எஜமான்களும் வந்திருக்கிறாங்க. எஜமான்கள் வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் என்ன பண்ணிருக்கிறாங்க? திருச்சபைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ பவுல் அந்த வேலைக்காரர்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? இந்த ஆலோசனைகளை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு? நீங்கள் மனுஷன் முகத்திற்காக என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. நீங்க யாருக்கு வேலை செய்யற மாதிரி வேலை செய்யணும்? கர்த்தருக்கு வேலை செய்கிறது போல நீங்க வேலை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டீச்சரா வேலை செய்யலாம், ப்ரொஃபஸரா வேலை செய்யலாம், டாக்டரா வேலை செய்யலாம், நர்ஸா வேலை செய்யலாம், என்ஜினியரா வேலை செய்யலாம், டெய்லரா வேலை செய்யலாம், பெயிண்டரா வேலை செய்யலாம், லேபரா வேலை செய்யலாம்,
ஆபீஸ் அசிஸ்டண்டா வேலை செய்யலாம், ஆபீஸ் ஸ்டாஃபா வேலை செய்யலாம், வீட்டு வேலை செய்யலாம். என்ன வேலை செய்தாலும் நீங்க எப்படி வேலை செய்யணுமா? எப்படி வேலை செய்யணும்? சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு வேலை செய்யாமல் கிறிஸ்துவின் வேலைக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே என்ன சொல்லிட்டாரு? நீங்க எங்க வேலை செஞ்சாலும் என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்கிற நன்மையான செயல்களின்படியே கர்த்தரிடத்தில் என்ன பெறுவீர்களா? பலனை அடைவீர்கள் என்று அறிந்து மனுஷனுக்கென்று வேலை செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடே வேலை செய்யுங்கள். சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ ஒரு டீச்சர் எப்படி வேலை செய்யணும்? இன்னைக்கு நிறைய எங்க பிள்ளைங்களும் ஸ்கூல் படிக்கிறாங்க, உங்க பிள்ளைங்களும் ஸ்கூல் படிக்கிறாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் எங்க இருந்து வருதுன்னா டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வருது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 டீச்சர்ல ஒரு 60-70 பேரு கூலிக்காக மட்டும்தான் மாரடிக்கிறாங்க. கூலிக்காக மாரடிக்கிறாங்க. ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்துக்காக என்ன பண்ணுவோம்? வேலை செய்யும். எப்படி? இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த சம்பளத்துக்கு இவ்வளவு வேலை செஞ்சா போதும், இதுக்கு மேல நம்ம வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருக்கிறதுனாலே நாம் ஒரு ப்ரொஃபஸராகவும் டீச்சராகவும் வேலை செய்யறோம்னா யாருக்காக வேலை செய்யறோம்? கர்த்தருக்காக வேலை செய்கிறோம் என்று நினைத்து நேர்மையாக உண்மையாக என்ன பண்ண வேண்டும்? இந்த வேலையை செய்யணும். இந்த ஆசிரியர் பணி என்பது அது தொழில் அல்ல, அது ஒரு சேவை. அது பிசினஸ் கிடையாது, அது ஒரு சர்வீஸ். இப்போ ஆசிரியர், எங்க அம்மா ஒரு டீச்சர், என் ஒய்ஃப் ஒரு டீச்சர், என் ஒய்ஃபுடைய பாட்டி ஒரு டீச்சர், அவங்க அத்தை ஒரு டீச்சர், எங்க சித்தி டீச்சர், எங்க ஃபேமிலியில் நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, என் ஒய்ஃப் ஃபேமிலியில் நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சர்வீஸ் மைண்டோட டீச்சிங் வேலையை செஞ்சவங்க. அவங்க கிட்ட படித்த மாணவர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய நிலைமையில என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படிதான் இருக்கிறாங்க? டீச்சரா தான் இருக்கிறாங்க. டீச்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு ரிட்டையர்டு டீச்சர் நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா அவங்களிடத்தில் படித்த மாணவர்கள் பெரிய பெரிய போஸ்டிங்ல இன்னைக்கு அமர்ந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த நல்ல நாணயம் உள்ள, நேர்மை உள்ள நல்ல ஆசிரியர்களாலே இப்படிப்பட்ட நல்ல மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஜப்பான்ல நீங்க பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே கொண்டாட மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டாராம், என்ன ஜப்பான்ல டீச்சர்ஸ் டேவே கொண்டாட மாட்டீங்க, உங்க டீச்சர்ஸ்க்கு இங்க மதிப்பு மரியாதையே இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அப்போ ஒருத்தர் சொன்னாரா, வாங்க உங்களை கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல கூட்டு போனாங்க. அவர் ஒரு டீச்சர், எல்லா இடத்துக்கும் கூட்டு போனாங்க. எங்க போனாலும் டீச்சருக்கு ஃப்ரீ. ட்ரெயின்ல போனா டீச்சருக்கு ஃப்ரீ, பஸ்ல போனா டீச்சருக்கு ஃப்ரீ, ஒரு கடையில போனா அங்க ஒரு 50% டிஸ்கவுண்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். யாருக்கு? டீச்சர்ஸ். ட்ரெயின்ல டீச்சர் நிக்கிறாருன்னா எல்லாரும் யாரா இருந்தாலும் உடனே எந்திரிச்சு டீச்சர் என்ன பண்ணுவாங்க? டீச்சரை என்னைக்குமே ட்ரெயின்ல என்ன பண்ண மாட்டாங்க? ட்ரெயின்லயும் பஸ்லயும் நிக்க வச்சு டிராவல் பண்ண வைக்கும். சோ டீச்சர்களுக்கு அவ்வளவு மரியாதை. அதே போல அந்த மரியாதையின் கண்ணியத்தையும் டீச்சர்ஸும் என்ன பண்ணிக்கிறாங்க? காப்பாத்திக்கிறாங்க. எப்படி? நேர்மையா நாணயமா என்ன பண்றாங்க? அவங்களுடைய வேலையை, அவங்களுடைய சேவையை செய்கிறாங்க. அவங்களுக்கு பாடங்களை சரியாக நடத்த வேண்டும். அதுல முக்கியமானது, நடத்தப்படுகிற பாடங்கள் பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ளப்படுகிறதா? நடத்தின பாடங்களை பிள்ளைகள் புரிந்து கொண்டார்களா? அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கிறதா? அந்த புரியாத விஷயங்களை எப்படி புரிய வைப்பது என்பதெல்லாம் அவங்க யோசிச்சு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு புரிய வச்சு சில டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா? வேலை மாணவர்களுக்கு அவங்களே கவர்மெண்ட் அதை கூட கட்ட முடியாது. படிக்கிற மாணவர்களுக்கு டீச்சர்ஸ்
சில டீச்சர்ஸே 4-5 பேர் சேர்ந்து நீட் கோச்சிங் படிக்க வைத்து மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க, உதவி செய்யறாங்க. அப்போ நாம் ஆசிரியர்களா இருப்போம்னா நம்மளால் முடிந்த அந்த நன்மையான செயல்களை என்ன பண்ணலாம், மாணவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாம் செய்யணும். அடுத்தது, சில மாணவர்கள் டீச்சர்ஸ் கிட்ட போய் பேசுறதுக்கே பயப்படுவாங்க. டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும்னா மாணவர்கள் அணுகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லி டீச்சரா என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். பொதுவா பாஸ்டர்ஸ் கிட்ட மக்கள் வந்து பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது, மக்கள் கிட்ட ரொம்ப சாதாரணமா பேசுறது. ஏன்னா பாஸ்டர்னு ஒரு பயம் என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. எங்க பாஸ்டர் நான் எப்போ போனாலும் என்ன பண்ண முடியும், பேச முடியும். எதை பேசினாலும் எங்க பாஸ்டர் என்ன பண்ண மாட்டாரு, கோவப்பட மாட்டான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். அப்பதான் மக்கள் ஃப்ரீயா என்ன பண்ணுவாங்க, பேசி தெரிந்து கொள்ள வேண்டியவங்களை என்ன பண்ணுவாங்க, தெரிந்து கொள்வாங்க. அது போல டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், அப்ரோச்சபிளாக இருக்க வேண்டும். டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், ஒரு மைல் ஓடணும். அந்த டல் ஸ்டூடெண்ட்டை நல்லா படிக்க வைக்கணும். நான் வந்து சில டைம்ல யோசிப்பேன். பொதுவா இந்த 10வது அப்புறம் 11th 12th அட்மிஷன் எடுப்பாங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் 10வதுல நல்லா ஹை ஸ்கோர் எடுத்துக்கலாம் அவங்கள தான் எடுத்துக்குவாங்க. 11th 12th எடுத்து அவங்களுக்கு நல்லா கோச்சிங் கொடுத்து அவங்கள நல்லா படிக்க வச்சு பாஸ் பண்ணிட்டு அவங்கள வச்சு என்ன வாங்கிக்கிறாங்க, பேர் வாங்கிக்கிறாங்க. நான் என்ன யோசிப்பேன்னா, முட்டா பசங்களை படிக்க வச்சு நல்ல மார்க் எடுத்து சேலஞ்ச் பண்ணி என்ன பண்ணணும், அவங்கள வந்து டாப் ரேங்க்ல கொண்டு வந்து அதுல நீங்க பெருமையை தெரியுங்க. அதை நான் பாராட்டுறேன். 10th 50% கீழே எடுத்த மாணவர்கள் தான் எங்க ஸ்கூல் அட்மிஷன் கொடுக்குறாங்களா? அப்படி 10th 50% கீழே எடுத்தவங்க நாங்க 12th என்ன பண்ண போறோம், 80% 90% எடுக்க வைக்க போறோம். நாங்க சேலஞ்ச் பண்றோம். அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி அந்த மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வச்சு அவங்கள ஹை ஸ்கோர் எடுக்க வைக்கிற டீச்சர் அந்த ஸ்கூல்ல தான் நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப வருது. ஆனா சில ஸ்கூல்ல அப்படி பண்றது இல்லை. எப்படி பண்றாங்க, நிறைய 400க்கு மேல எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எங்க அட்மிஷன், 11th 400க்கு கம்மியா இருக்கிறவங்கள தனியா பிரிச்சுருவாங்க, வேற செக்ஷன். அதாவது 400க்கு மேல எடுத்தவங்க வேற செக்ஷன், 400க்கு கீழே எடுத்தவங்க வேற செக்ஷன் பிரிச்சு கம்மி மார்க் எடுத்தவங்கள கவனிக்கவே மாட்டாங்க. ட்ரைனிங்கே கொடுக்கணும். நல்லா கிறிஸ்தவ ஆசிரியர்கள் அல்லது கிறிஸ்தவ பள்ளி நடத்துகிறவராக நீங்க எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். எல்லாருக்கும் சமமா பாடங்கள் என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். எல்லாரையும் நல்லா படிக்க வச்சு யாருக்காக வேலை செய்யறோம், கரஸ்பாண்டன்ட்காக வேலை செய்யறோம். நாம சொல்லலாமா? அப்புறம் டாக்டர்ஸ் நர்ஸ் இருக்கிறோம். நாம எப்படி நற்கிரியைகளை செய்வது, எப்படி நற்கிரியை செய்வது? பேஷண்ட்டே எதனால வராங்க, அவங்களும் சரீரத்துல பாதிப்பு, சரீரத்துல இருக்கிற நோய் நொடினாலே மனசுல பாதிப்பு, ஸ்ட்ரெஸ், ஒரே கஷ்டம், மன வியாதி, சரீரத்துல வியாதி, அதனால மன கஷ்டம், நெருக்கம். இதனாலதான் பேஷண்ட் நம்ம கிட்ட வராங்க. அப்ப அவங்க கிட்ட எப்படி பேசணும் இல்லைங்க, ஒரு அன்பா, பண்பா, ஆறுதலா. அவங்களுக்கு பொய்யான நம்பிக்கை எல்லாம் கொடுக்க வேணாம், பால்ஸ் ஹோப்லாம் கொடுக்க வேணாம். ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க மனசுக்கு ஆறுதலா பேசி ஊசி போட வலிக்காம ஊசியை போட்டு நல்ல மருந்து மாத்திரைகளை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள இழுத்தடிக்காம அலக்களிக்காம அவங்களுக்கு அந்த அந்த வேலையை ஒரு சேவையாக நாம் செய்யும் போது உண்மையாகவே அந்த அந்த பேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லுவாங்க, கடவுளுக்கு அப்புறம் மக்கள், இந்த நோய்வாய்ப்பட்ட மக்கள் யாரை நம்ம கடவுளா பாக்குறாங்க, டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைய சூழ்நிலைகளை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய மைண்ட் எப்படி போயிடுச்சு, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நான் பல லட்சம் கொடுத்து இந்த மெடிக்கல் சீட்டை வாங்கினேன், அதனால நான் போட்ட காசு என்ன பண்ணணும், எடுக்கணும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், கிறிஸ்தவர்களாகிய இயேசு கிறிஸ்துவை சீசன் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் யாவரும் இயேசுக்காக அந்த சேவை என்ன செய்யணும். ஆமென் சொல்லலாமா?
அல்லேலூயா. ஒரு சில டாக்டர்ஸ் நம்ம சென்னையில இருந்திருக்காங்க. கவுன்சிலிங்ல ஒருத்தர் இருந்தார். அவர் 5 டாக்டர் பேர். யாரு போனாலும் எவ்வளவு தான் வாங்குவாரு? 5 ட்ரீட்மெண்ட் சும்மா சாதாரண ட்ரீட்மெண்ட். கரெக்டான ட்ரீட்மெண்ட், கரெக்டான டயக்னோசிஸ், கரெக்டான மருந்தை எழுதி கொடுப்பாரு. அவரே சொல்வாரு, இந்த இடத்துல போய் மருந்து வாங்காத, அங்க காஸ்ட்லியா இருக்கும். இந்த இடத்துல போய் அந்த மருந்து வாங்க, அது ஒரு கெட்டவா இருக்கும், சீப்பா இருக்கும். 2 மருந்தும் ஒண்ணுதான், உனக்கு சீக்கிரமா என்ன ஆயிடும். இந்த எக்ஸ்ரே எடு, ஸ்கேன் எடு அப்படின்லாம் சொன்னா அவர் யாருக்கு என்ன வாங்க மாட்டார்? கமிஷன். அவ்வளவு தியாகமாக படித்த படிப்பை மக்களுக்காக, சேவைக்காக செலவழித்தார். ஒரு சிலர் அவங்க கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. இருக்காங்க. ஆனா அவங்களுடைய மருத்துவ சேவை, அது சேவையாக, மக்களுக்காக நன்மையான ஒரு செயலாக என்ன பண்ணாங்க? செய்து முடித்து. அல்லேலூயா. அப்போ நாம மருத்துவர்கள், நர்சுகளாக நாம அவங்களுடைய மன ஆறுதலுக்காக, அவங்களுடைய சரீர சுகத்திற்காக நன்மையான செயல்களை அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? நாம் செய்கிறது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்புறம் என்ஜினியர்ஸ் நம்ம சபையில என்ஜினியர்ஸ் எப்படி உதவி செய்வது? இப்ப சில தொழில் அதிபர்கள்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கூட வேலை செய்யறவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, பலவிதமான நன்மைகளை என்ன பண்றாங்க? செய்யறாங்க. சிலர் என்ன சொல்றாங்க? அது பிசினஸ்க்காக செய்யறாங்கன்னு சொல்றாங்க. சரி, பிசினஸ்க்காக செய்தாலுமே நன்மையான காரியங்களை என்ன பண்றாங்க? செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு வருஷத்துல ஒரு 5 ப்ராஜெக்ட், 10 ப்ராஜெக்ட் அவர் எடுக்கலாம். அது எடுக்கும் போது அதுல வர லாபத்துல அவங்க கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேபருக்கு, அல்லது ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணலாம்? அவர் நல்ல தங்கி வசதியா, ஒரு ஒரு நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு வாழ்வதற்கு தேவையான ஒரு சிறிய வீட்டை அவருக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டை என்ன பண்ணலாம்? கட்டி கொடுக்கலாமா? தேவையானவங்களுக்கு. ஏற்கனவே வீடு வச்சிருக்கிறாரு, அவருக்கு இன்னொரு வீடு அப்படி இல்லை. சுத்தமா என்ன இல்ல, வீடு ஒரு ஓட்ட வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதையாவது என்ன பண்ணுவோம்? ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி கொடுப்போம்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? சரி பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இப்போ சில சாஃப்ட்வேர் லைன்ல ஒர்க் பண்றவங்க இருக்கிறோம். சில பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க இருக்கிறோம். நம்ம லெவலுக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் அங்க ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம லெவலுக்கு கீழே இருக்கிறவங்க செக்யூரிட்டி வேலை செய்யறவங்க இருப்பாங்க, ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அப்புறமா டீ காபி போட்டு கொடுக்கறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம திணறுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணலாம்? நாம் உதவிகளை என்ன பண்ணலாம்? முடிந்த உதவிகளை, முழு உதவிகள் சொல்லலாம், முடிந்த உதவிகளை என்ன பண்ணலாம்? நாம் அவர்களுக்கு செய்யலாம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் திண்டுக்கல்ல பாஸ் ஆகிறார். அவங்க ரீசெண்டா +2 குரூப், அவர் +2 படிச்ச போது, அப்போ படிச்ச அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீசெண்டா என்ன ஆனாங்கன்னா, ஏதோ வாட்ஸ்அப் மூலமா ஆகி எல்லாம் குரூப்பா மாறிட்டாங்க. குரூப்பா மாறி எல்லாரும் கெட் டுகெதர் பண்ணியிருக்கிறாங்க. கெட் டுகெதர் பண்ணிட்டு அந்த மாணவர்கள் +2 படிச்சதுல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்த உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம்னா, நம்ம ஏழை மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம்? உதவி செய்யணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஃபீஸ் கட்டுறதுக்கு யார் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ, நல்லா படிக்கிற மாணவர்களா இருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் அவங்க முன்னாடி படிச்ச அந்த கிளாஸ்ல ஒரு 70% மார்க்காவது என்ன பண்ணணும்? எடுத்திருக்கணும். அப்படிப்பட்ட மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியாம தவிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாம் சேர்ந்து அதுல ஒரு குரூப். அதுல என்னுடைய நண்பர் மட்டும்தான் பாஸ்டர். மீதி எல்லாரும் யாரு? இந்துஸ், முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி சேர்ந்து குரூப் ஃபார்ம் பண்ணி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட உதவிகளை சாஃப்ட்வேர் லைன்ல, மற்ற மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்ணவங்க என்ன பண்ணலாம்? நீங்கள் அந்த உதவிகளை என்ன பண்ணலாம்? செய்யலாம். அப்புறம் கூலி தொழில் செய்யறவங்க, பெயிண்டரா இருக்கிறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, டெய்லரா இருக்கிறவங்க, இவங்க நன்மைகளை செய்ய முடியுமா? தாராளமாக நன்மைகளை செய்யலாம். அந்த முதல்ல செய்ய வேண்டிய நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு வேலை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டான டைம் என்ன பண்ணணும்? 10 மணிக்கு வேலைனா 9:45 அப்புறம் 5 மணிக்கு டைம் முடியுது, எக்ஸ்ட்ரா 2 வேலை சொல்றாங்க, செஞ்சு கொடுத்துருவாங்க. என்ன பண்ணக்கூடாது? மணங்க கூடாது, முறுமுறுக்க கூடாது. மாதிரி அவங்க
அவங்களுடைய நேரத்துல பங்க்சுவலா இருக்கணும். உங்களுடைய வேலை நேர்மையான வேலையா இருக்கணும், சுத்தமான வேலையா இருக்கணும். பொய் பேசக்கூடாது. அங்க உங்களுக்கு கீழே வேலை செய்ய ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஆனா அதை வந்து அவரு சாப்பாட்டுக்கு செலவு பண்ணி யோசிப்பாரு. ஆட்கள் வெறும் தண்ணியை குடிச்சுக்கிறாரு, யோசிப்பாரு. நீங்க உங்களால அவங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உதவி செய்யணும். ஹalleluya. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 37. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே பர்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தார். சீஷி அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய டிசைபிள். இவர் பேர் என்ன? டாக்கஸ் ஆங்கிலத்துல. இது ஒரு பேரு தபித்தா. இப்ப தமிழ்ல தற்கால் தபித்தாள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. சரி, இவங்க வந்து இயேசுடைய சீஷரா இவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். இந்த லேடி, இப்ப ஒரு பெண்மணி, இவங்க என்ன பண்றாங்களாம்? நற்கிரியைகள், நல்ல செயல்களையும் தருமங்களையும் என்ன பண்றாங்களாம்? செய்து கொண்டாங்க. சும்மா இல்ல, குறைவாக இல்லை. எப்படி செஞ்சிருக்காங்க? மிகுந்த காரியங்களை செய்து. சரிங்களா? இவங்களுக்கு ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். என்ன ஆயிட்டாங்களாம்? இறந்து போய்விட்டார்கள். இவர்களை குளிப்பாட்டி மேல் வீட்டில் என்ன பண்ணிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, பேதுரு வந்து இவங்க என்ன பண்ணிட்டாரு? உயிரோட எழுப்பிட்டார். சரியா? அவங்க உயிரோட எழுச்சி வந்துட்டாங்க. சரியா? இங்க யாரு? என்ன 39ஆவது வசனத்தை வாசிப்போம். போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது பொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இப்ப அந்த அம்மா இறந்துட்டாங்க. அங்க இருக்கிற நிறைய விதவைகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த தொற்கால் உயிரோடு இருக்கும் போது எங்களுக்கு தயாரித்து கொடுத்த, தச்சு கொடுத்த, செய்து கொடுத்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து என்ன பண்ணாங்களாம்? இந்த ட்ரெஸ் தான் எப்படி சொல்லியிருப்பாங்க? இதுக்கு செய்கூலியே வாங்கல. இதற்கு துணி கூட அவங்களே என்ன பண்ணாங்க? வாங்கி எனக்கு இந்த ட்ரெஸ் என்ன பண்ணாங்க? தச்சு கொடுத்தாங்க. செய்யற வேலையில அவங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன இருந்தது? அவங்களால முடியுமோ அந்த முடிந்த நற்செயல்களை, தான தர்மங்களை அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க? இந்த உதவிகளை அவர்கள் செய்வாங்க. வீட்டு வேலை செய்யறவங்க, நான் எப்படிங்க நன்மை செய்யறது? நீங்க அந்த வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. வீட்டு வேலையை ஒழுங்கா பண்ணுங்க. நினைக்காதீங்க இவ்வளவுதான் எனக்கு காசு கொடுக்குறாங்க, இந்த வேலையை செஞ்சா போதும், இவ்வளவு வேலை செஞ்சா போதும் நினைக்காதீங்க. உங்களால எவ்வளவு செய்யுங்க. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க. அவங்க கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுங்க? நடத்துங்க. பிசினஸ் பீப்புள் எப்படி நன்மை செய்வது? எபேசியர் 6ஆம் அதிகாரம். எஜமான்களே, நீங்க தான் ஓனர், நீங்க தான் பிசினஸ் நடத்துறீங்க. உங்களுக்கு கீழே நிறைய வேலை ஆட்களை நீங்கள் வைத்து வேலை வாங்குகிறீர்கள். அப்போ அவங்களுக்கு பவுல் சொல்றாரு, எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து. வேலைக்காரர்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? எஜமான்கள் செய்ய வேண்டும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து
ஒருத்தங்க கிட்ட வேலை வாங்கிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா அவங்க வீட்டுல வச்சு வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கல, கூலி கொடுக்கல. அது ஆயிடுச்சு, பல மாசம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்கள பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க, நீ வீட்டுல கொஞ்சம் காய்கறி எல்லாம் வச்சிருக்கிற, நீ அன்னைக்கு வந்து வேலை செஞ்சல, அதுக்கு பதிலா இந்த காய்கறி எல்லாம் என்ன பண்ணு, எடுத்துட்டு போ. என்ன நியாயம்? எத்தனை வருஷம் கழிச்சு? 2 வருஷம் கழிச்சு. இங்க பவுல் சொல்றாரு, எஜமான்களே நீங்கள் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியதை என்ன பண்ணுங்கள், செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். ஏன்னா வேலை செய்யற இடத்துல சில நேரத்துல சில திட்டுனாலும் வேலை செய்யும், திட்டிதான் வேலை வாங்கணும். ஆனா ரொம்ப கடுமையா என்ன பண்ணிடாதீங்க, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. அவங்க என்ன பண்ணுங்க, அன்பா பேசி அரவணைச்சு என்ன பண்ணுங்க, வேலையை வாங்கணும். லேவியர் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. வேலை செஞ்சா அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை என்ன பண்ணணும், அந்த நேரத்துல கரெக்டா கொடுக்கணும், போனஸை கரெக்டா கொடுக்கணும். அவங்க என்ன வேலை வாழ்ந்தாலும் அந்த வேலைக்கு ஏற்ற ஒரு கூலியை அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும். எல்லா தொழிலாளர்களையும் கௌரவமா நடத்தணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும். அவங்களுக்கு கேவலமா என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது. எந்த வேலையும் கேவலமான வேலை அல்ல, எல்லா வேலையும் கனமான கௌரவமான வேலை தான். அதனால எஜமான்கள் என்ன பண்ண வேண்டும், தங்களுக்கு வேலை செய்கிறவர்களை கண்ணியமாக கௌரவமாக மரியாதையோடு என்ன பண்ண வேண்டும், நடத்த வேண்டும். லேவியர் 19:10. பின் அறுப்பை அறுக்காமலும் பொறுக்காமலும் ஆண்டவர் இந்த காலத்துல வயல் வச்சிருந்தவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வயல் தோட்டம் வச்சிருந்தவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, பின் அறுப்பு அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அறுப்பாங்க, அப்புறம் அதுல விடுபட்டதை 2வது ஒரு வாட்டி அறுத்து எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த திராட்சை பழத்தை பிக்கும் போது கூட கொத்து கொத்தா முதல் டைம் பிரிப்பாங்க, 2வது டைம் எங்கெல்லாம் விட்டுட்டாங்களோ அதை என்ன பண்ணுவாங்க, போய் பறிச்சிருப்பாங்க. என்ன சொல்லிட்டாரு, நீ அறுக்கும் போது எத்தனை வாட்டி தான் இருக்கணும், ஒரே டைம். திராட்சை கொத்தை எடுக்கும் போது எத்தனை வாட்டி எடுக்கணும், ஒரே டைம். மீதி எல்லாம் யாருக்கு, ஏழைகளுக்கு. அப்போ நற்கிரியைகள் நற்செயல்களை நாம் எல்லாரும் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும், நம்மளை விட தாழ்வா இருக்கிறவங்க நிறைய பேர். இப்ப நமக்கு 100 ரூபாய் சம்பளம்னா 50 ரூபாய் சம்பளம் நிறைய பேர். இப்ப 100 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களால ஒரு 10 ரூபாய் உதவி செய்ய முடியுமா? நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டோம், உங்க கண்ணுக்கு தெரிகிற ஆட்களுக்கு என்ன பண்ணலாம், உதவிகளை செய்யலாம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன செய்யணும், நல்ல செயல்களை. இயேசு கிறிஸ்துவின் போதனை இதுதான். இதை நீங்க செஞ்சீங்கன்னா அல்லேலூயா. நான் எழுந்து நின்று